முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி இந்த கும்பராசிக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலேயே ராகு, 7ல் கேது, 2ல் சனி, 5ல் குரு. இப்போ இந்த ராசியில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருங்கன்னா சனியால் பிரதிபலிச்சிருவாருங்க. அதே சமயத்தில் இந்த 7ல் இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா மனைவினால் சில தொல்லைகளை கொடுப்பாருங்க. விட்டு கொடுக்காமல் போகிறது. ஏற்கனவே கும்பராசிக்கு 7ஆம் இடம் சிம்மராசிங்க. இந்த சிம்மராசிக்காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். தான் தேங்கிற அந்த வீம்பு வீராப்பு இதுகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாத மாதிரி பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கேது குடும்பத்தில் பல பிரச்சனையிலையும் கொடுப்பாருங்க. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தான் விட்டு கொடுக்காம தான் பெருசு அப்படி இப்படின்னு பேசி குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்துவாருங்க. அதே சமயத்தில் விரையாதிபதியாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா ராசிக்காதிபதி சனி தான், விரையாதிபதி சனி தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா குடும்பஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா விரையாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா என்ன ஆகுங்க, நல்லா விரைந்தான் ஆகுங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணுங்க. அடுத்தது 5ல் குரு. 5ல் இருக்கிற குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். குடும்பஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு ராசிக்கு 5ல் உட்காந்து வக்கரகதியில் உட்காந்துருக்காருங்க. இப்போது அப்போ வக்கர நிவர்த்தி ஆக வரைக்கும் குருவோட நீங்கள் பலன்களை எதிர்பார்க்கங்கிறது தவறான விஷயமாயிருங்க. அப்போது கொஞ்ச நாளில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா ராசி பார்த்துட்டு இருக்கிற குருக்கு நல்ல தன்மைகள் ஏற்படும். கும்பராசிக்காரங்க அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியுங்க. இப்போ இந்த 7ஆம் இடம் பாதிப்புன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஸ்தானம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இல்லைன்னு வைங்க பிரிஞ்சு வாழ்ந்துருவாங்க. இதுதான் பிரிஞ்சாலும் சேர்ந்துருவாங்க. பிரிஞ்சால் அப்படியே ஒட்டுக்க பிரிய மாட்டாங்க, சேர்ந்துக்குவாங்க மறுபடியும். நல்லது தான் நடக்கு. தைரியமாக இருங்க. குரு வக்கரகதி நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்குங்க. வணக்கம்.